நடிகர் விஜய் இரண்டாம் கட்டமாக இன்று மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக மாணவர் அணி இன்று நீட் எதிர்ப்பு போராட்டத்தை மாநிலம் முழுவதும் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டியது அவசியம் என்று கூறியிருப்பது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பேராசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியரிடம் நாம் இப்போது கேட்கலாம். நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசமானது நீட் தேர்வு ரத்து என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிட்டிருப்பது அது ஒட்டுமொத்த மாணவர்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறதா அல்லது திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு நிலையை பிரதிபலிக்கிறதா என்பது தொடர்பாக கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு நடிகர் விஜய் ஒன்றிய அரசு மற்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று திமுகவின் கொள்கை திட்டங்கள் பலவற்றை அவர் முன்மொழிந்திருக்கிறது மாதிரி தெரியும் சார். நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்க அது இன்னைக்கு? அது திமுக என்பதை விட திராவிட இயக்க சிந்தனை, அந்த சிந்தனை நம்மை நாமே ஆள வேண்டும், நமக்கான ஒரு சுயாட்சி இருக்க வேண்டும், மாநிலத்திற்கான உரிமைகளை மாநிலமே தீர்மானிக்க வேண்டும். ஏறத்தாழ பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல அந்நிய நாடுகளுடனான உறவு, வெளியுறவு, அதை தாண்டி எல்லை பிரச்சனை 2, 3 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை, இந்த 3ஐ மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், மீதி எல்லாவற்றையும் அந்தந்த மாநிலங்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதினுடைய விளைவுதான் நாம் குரல் கொடுத்து கொண்டிருந்தோம். புதிதாக அரசியல் இயக்கம் கண்ட தம்பி விஜய் அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதை நாம் கொடுத்த குரல் என்பது தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் அல்ல, அது ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய குரல் என்பதை மெல்ல மெல்ல தமிழ்நாட்டில் புதிதாக இயக்கம் கண்டிருக்கிற தம்பி விஜயும் சொல்லி இருப்பது பாராட்டத்தக்கது. நாம் முதலில் எதிர்த்தோம், இன்றைக்கு இந்தியா எதிர்க்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள் நீட்டு வேண்டாம் என்கிற ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தம்பி விஜயின் குரலும் அதில் சேர்ந்திருப்பது வரவேற்கத்தக்கது. பேராசிரியர் சார், காட்டணி ரவீந்திரன் சார், மற்றொரு மிக முக்கியமானது, இது தமிழகத்தில் பொதுவாக அந்த அரசியல் கட்சிகள் அதாவது ஒரு சித்தாந்த பின்னணி மற்றும் ஒரு கொள்கை பின்னணி ஆகியவற்றோடு அந்த அரசியல் பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது திமுக, அதிமுக, அதற்கு அடுத்து நாம் தமிழர், பாஜக, இவர்கள் தமிழ் தேசிய அரசியல் என்று 4 விதமான அரசியல் போக்குகள் தமிழகத்தை பொறுத்தவரை நிலவி வருகிறது. இதற்கு மாற்றான ஒரு வாக்கு வங்கியும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு 30, 60 போனாலும் மீதி உள்ள அந்த 40% வாக்குகள் என்பது இன்னும் அது ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வெற்றி கழகம் விஜயோட கட்சி அந்த திமுக, அதிமுக இல்லாத அந்த 3வது ஒரு வாக்கு வங்கியை, அதாவது தேசிய அரசியல் காங்கிரஸ், பாஜக அதை பங்கிட்டு கொண்டாங்களும் கூட அந்த மீதி உள்ள அந்த பொதுவான சித்தாந்த பின்னணியோ அல்லது எந்த விதமான கொள்கை ரீதியான ஒரு ஆதரவு நிலைப்பாடோ இல்லாத ஒரு திரளான ஒரு வாக்கு வங்கி சமூகம், அது இளைஞர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஒரு இருக்கு. அவங்க அந்த வாக்கு வங்கியை கைப்பற்றுவதற்கான முயற்சியா இந்த மாதிரி அனைத்து கட்சிகளோட கொள்கைகளையும் அப்படியே அவர் உள்வாங்கி ஆதரவு தெரிவித்து அதை பெறுவதற்கான முயற்சி பலன் அளிக்குமா, இல்லாட்டா அதை பெறுவதற்கான அந்த முயற்சியில ஈடுபடுறாரா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு நீண்ட காலமா அந்த அரசியல் பார்வையாளரா நான் கேட்கிறேன். இது திமுகவோட நிலைப்பாடா கேட்கிறேன், பொதுவான நிலைப்பாடா கேட்கிறேன். இது எனக்கு பொதுவான மனநிலையுமே நாம் இப்பொழுதே தீர்மானித்து விட முடியாது. ஏனென்றால் அவர் இறங்கி இப்போ 2 விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். மாணவர்களுக்கு அந்த உதவித்தொகை அளிக்கிறதுல 2வது பங்கன்ல பேசியிருக்கிறார். இதை வச்சு அவருடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் அல்லது அரசியல் இப்படித்தான் இருக்கும் என்பதை தீர்மானிப்பது இட் இஸ் வெரி ப்ரீமெச்சூர் டு கமெண்ட் ஆன் தட் பர்டிகுலர் வியூ. அதனால் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய நிகழ்வை நம்ம பார்க்கிற போது அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வரவேற்கத்தக்கது. மாணவர்கள் அது மட்டுமல்ல, ஒருவேளை அதாவது இந்த நீட்டு தேர்வு சம்பந்தப்பட்டது மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமானதாக இல்லாமல் இன்றைக்கு அவர் பேசி இருப்பதால் அவர் பின்னால் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள், இளைஞர்கள் எல்லோருக்கும் அது போய் சேர்ந்திருக்கும். அந்த வகையில் அந்த குரல் வலு சேர்த்திருக்கிறது என்பதை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன்.